நான் கிரிவல பாதையை சுத்திட்டு இருக்கும்போது என்னோட எண்ணத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் ஹெட் குவார்டர்ஸா திருவண்ணாமலை தான் இருக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ஓடிட்டே இருந்தது. கிரிவலம் போனப்ப எனக்கு இருந்த அனுபவங்களை இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். கிரிவல பாதை மொத்தம் 14 கிலோமீட்டருங்க. இந்த 14 கிலோமீட்டர்ல 8 அஷ்டலிங்கங்கள் இருக்கும். இந்த 8 அஷ்டலிங்கங்களும் கடவுள்களாலையும் முனிவர்களாலையும் வழிபடப்பட்ட லிங்கங்க. அமாவாசை பௌர்ணமி டைம்ல கிரிவலம் சுத்தினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நிம்மதியா நீங்க சாமி கும்பிட முடியாது, அவ்வளவு கூட்டமா இருக்கும். நீங்க நிம்மதியா சாமியை பார்க்கணும் அப்படின்னா இடநாள் போங்க. திங்கள் செவ்வாய் அந்த டைம்ல அதிகமா கூட்டம் இருக்காது. இந்த கிரிவல பாதையை நம்ம எங்க தொடங்குறோமோ அங்கேயே தாங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். நான் ராஜகோபுரத்துக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ராஜகோபுரத்துக்கிட்ட கும்பிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா முதல் லிங்கமா இந்திரலிங்கம் வரும். அதுக்கப்புறம் அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிலிங்கம்னு சொல்லி 8 லிங்கத்தை நம்ம தரிசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிரிவல பாதையில 8 அஷ்டலிங்கங்கள் மட்டும் இல்லாம நிறைய கோயில்களும் லிங்கங்களும் இருக்குதுங்க. திருவண்ணாமலை வந்து நம்மளுக்கு லைஃப்ல கிடைச்ச பெரிய பொக்கிஷம். ஒரு டைம் அது மிஸ் பண்ணாம போயிட்டு வந்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. கிரிவலமே போகாத உங்க நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி.